கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பார்ந்த திருச்சபை அங்கத்தினர் உங்கள் யாவருக்கும் மீண்டும் ஒரு விசை இந்த அற்புதமான ஓய்வு நாளின் முடிவு ஆராதனை வேளையிலே தேவனுடைய பரிசுத்த நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ச்சியாக ஆரம்ப ஆராதனையிலிருந்து ஒவ்வொரு சத்தியமாக படித்து கொண்டு வந்தோம். இந்த முடிவு ஆராதனையிலும் ஒரு சிறு சத்தியத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசிக்கிறேன். வேதாகமத்தில் ஒரு நபரை குறித்து நம்ம கொஞ்சம் படிப்போம் அப்படின்னா, இன்றைக்கி படிக்க போகிற சத்தியத்தினுடைய தலைப்பு ஆசீர்வாதத்தை இழந்தவன் ஆனால் மறக்கப்படாதவன் என்ற தலைப்பில் ஒரு மிக முக்கியமான சத்தியத்தை நாம் படிக்க காத்திருக்கிறேங்க. வேதாகமத்தில் யாக்கோபு சம்பவங்களை எடுத்து நாம் வாசிக்கிற பொழுது யாக்கோபுக்கு அங்கே தேவனுடைய ஆசீர்வாதம் எவ்வளவாய் நிறைந்திருந்தது என்பதை மாத்திரமே அநேக நேரங்களில் நம்ம நிறைய செய்திகளை கேட்டிருக்கிறோம். என்னுடைய உள்ளத்தில் இந்த யாக்கோபின் சம்பவங்களை படித்து கொண்டிருந்த நேரத்தில் அநேக நேரங்களில் யாக்கோபு அடைந்த ஆசீர்வாதங்களை பற்றி பேசியும் யாக்கோபு அடைந்த ஆசீர்வாதங்களை பற்றி பிரசங்கித்த காரியங்களுமே அநேகம் என்னால் கேட்க முடிந்தது. நான் வேதாகமத்தை வாசித்து கொண்டிருந்தேன். ஆண்டவர் ஏசாவுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தாருங்க. அந்த ஆசீர்வாதத்தை நான் பார்க்கும்படியாய் ஆவியானவரால் வழிநடத்தப்பட்ட போது ஏசா இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறாரா என்ற காரியத்தை என்னால் வேதாகமத்தில் பார்க்க முடிந்தது. எல்லாருக்கும் பரிச்சயமான சம்பவம் என்றபடியினால நான் சம்பவங்களை உங்களுக்கு முன்பதாக வைத்து ஒரு சிறு பாடத்தை கொடுத்து நான் வெகு விரைவாக முடிக்க வேண்டும் என்று ஆசிக்கிறேன். ஆதியாகமம் புத்தகம் 27வது அதிகாரம். ஆதியாகம புத்தகம் 27வது அதிகாரம். இந்த 27வது அதிகாரத்தில் தன் தகப்பனாகி ஈசாக்கினிடத்தில் ஏசா கேட்கிற ஒரு கேள்வியை குறித்து நம் வேதாகமத்தில் வாசிக்க முடிகிறது. வசனம் 34 நான் வாசிக்கிறேன், கவனத்தோடு கவனியுங்கள். ஏசா தன் தகப்பனுடைய வார்த்தைகளை கேட்டவுடனே மிகவும் மனம் கசந்து உரத்த சத்தமிட்டு அலறி தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே, என்னையும் ஆசீர்வதியும் என்றான். அதற்கு அவன், உன் சகோதரன் தந்திரமாய் வந்து உன்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் என்றான். அப்பொழுது அவன் பெயர் யாக்கோபு எனப்படுவது சரியல்லவா? இதோட 2 தரம் என்னை மோசம் போக்கினான், என் சேஷ்டபுத்திர பாகத்தை எடுத்துக்கொண்டான், இதோ இப்பொழுது என் ஆசீர்வாதத்தையும் வாங்கி கொண்டான் என்று சொல்லி, நீர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தையாகிலும் வைத்து வைக்கவில்லையா என்றான். எல்லாருக்கும் பரிச்சயமான சம்பவம் இல்லைங்களா? முதன்முறையாக அங்கே ஏசா எப்படி ஏமாற்றப்பட்டார் என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். ரொம்ப கொடுமையான பசியின் நிமித்தமாக அங்கே ஒரு ஆசீர்வாதத்தை இழக்கிறார். பசி நிமித்தமாக அந்த ஆசீர்வாதத்தை இழந்தாரு. மீண்டுமாக தகப்பன் எப்படியாகிலும் ஏசாவை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி, மகனே, நானும் நித்திரை மரணத்துக்குள்ளாக கடந்து செல்ல இருக்கிறேன், என் மனம் உன்னை ஆசீர்வதிக்கணும்னு வாஞ்சிக்குது, நீ என்ன செய் அப்படின்னா, நான் ருசிகரமாய் சாப்பிட்டு உன்னை மனதார ஆசீர்வதிக்கும்படியாக நீ போய் வேட்டையாடி எனக்கு சமைச்சு கொண்டு வா அப்படின்னு சொல்லி ஏசாவை அனுப்பிவிட்ட சூழ்நிலையில் இந்த வார்த்தை யார் கேட்டதுங்க? தன் தாயார் கேட்டாங்க. தாயார் கேட்ட மாத்திரத்தில் யாக்கோபை உடனடியாக அழைத்து, இந்த மாதிரி உங்கள் தகப்பன் சொல்வதை நான் கேட்டேன், நீ என்ன செய் அப்படின்னா, ஏசாவுக்கு முன்பதாகவே வந்து இந்த ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள் அப்படின்னு சொல்லும்போது யாக்கோபு உடனே ஒத்துக்கொண்டாரா? இல்லைங்க, அது தவறு, நான் செய்ய மாட்டேன் அப்படின்னாரு. இந்த அம்மா சொன்னாங்க, பரவாயில்ல, உன் மேலே வருகிற படி யார் மேலே வரட்டும், ஏன் மேலே வரட்டும், நீ சொல்கிறத மாத்திரம் செய் அப்படின்னு சொல்லி அந்த சம்பவத்தை குறித்து அங்கே வாசிக்கிறோம். அதே போல் யாக்கோபும் வந்தான். யாக்கோபு தன் தகப்பனிடத்தில் பிரவேசித்து ஏசாவை போல அங்கு ஏசாவுக்கு வைத்திருந்த ஆசீர்வாதத்தை இவன் பறித்து கொண்ட சூழ்நிலையில தான் ஏசா சொல்றாரு, ஏற்கனவே ஒரு முறை நான் ஏமாற்றப்பட்டேன், அவன் என்னுடைய புத்திர சுகார பாக்கியத்தை அவன் எடுத்துக்கொண்டான், இரண்டாவதாக தேவன் என் தகப்பன் மூலமா எனக்கு கொடுத்திருந்த ஆசீர்வாதத்தையும் அவன் எடுத்துக்கொண்டானே அப்படின்னு சொல்லி இங்கு ஏசா மனம் கசந்து அழுகிற இந்த சூழ்நிலையை நம்ம அறிந்திருக்கிறோங்க. அநேக நேரங்களில் ஏசாவை குறித்து நாம் படிக்கும் பொழுது என்ன செய்வோம் அப்படின்னா, அவன் ஆசீர்வாதத்தை இழந்தவன், அவனுக்குன்னு என்ன ஆசீர்வாதத்தை வைத்திருந்தான் அப்படின்னு சொல்லி ஏசாவை இப்படி ஒரு பார்வையில் நாம் பார்ப்பது உண்டு. நானும் ஏசாவை இந்த விதமாக தான் பார்த்து கொண்டிருந்தேன். ஆனால் ஏசா நினைப்பதை பார்க்கலும் தேவன் ஏசாவை எவ்வளவாய் ஆசீர்வதித்தார் என்பதை வேதாகம பகுதியோடு ஊடுருவி சொல்லும் போது என்னால் பார்க்க முடிந்ததுங்க.
அநேக நேரங்களில் நானும் கூட இந்த ஏசா சம்பவத்தையும் யாக்கோபின் சம்பவத்தையும் தியானித்து கொண்டிருந்தேன். என் மனதிலும் இதே எண்ணங்கள் தான் தோன்றுச்சு. என்ன எண்ணம் தோன்றுச்சு? ஆமாம், ஏசா கிட்ட படிக்கிறதுக்கு என்ன இருந்துற போகுது, ஒன்றும் இல்லை. யாக்கோபை பற்றி படிக்கிறதுக்கு எத்தனையோ காரியங்கள் இருந்தாலும் ஏசாவை பற்றி படிக்க என்ன இருக்குது? அவன் தான் எல்லாவற்றையும் இழந்தவனா இருக்கிறானே, இழந்தவனை குறித்து என்ன படிக்க இருக்கும் அப்படின்னு சொல்லி நானும் ஆழ்மனதில் ஒரு எண்ணங்களுக்குள்ளாக கடந்து கொண்டிருந்தேங்க. அப்போதான் ஒரு விஷயம் புரிய வந்துச்சு. ஆதியாகம புத்தகத்தில் 30வது அதிகாரம் மேற்பட்டு நம்ம அப்படியே வாசிப்போம் அப்படின்னா இந்த யாக்கோபுடைய ஆசீர்வாதங்களையும் தேவனோடு பண்ணின உடன்படிக்கைகளையும் எல்லா காரியங்களும் பைபிள் பேசிக்கிட்டே இருந்துச்சுங்க. 35 அதிகாரம் வரைக்கும் நான் படிச்சுக்கிட்டே போனேன். 36வது அதிகாரம் என்னை நிறுத்த வச்சிருச்சு. ஏன் 36வது அதிகாரம் என்னை நிறுத்த வைத்தது அப்படின்னா, அங்குதான் தேவன் ஏசாவை எவ்வளவாய் ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை என்னால் பார்க்க முடிந்தது. என்ன ஆசீர்வாதத்தை அப்படி ஏசா அடைஞ்சாரு அப்படின்னா, இங்க ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனத்தோடு கவனிங்க. இந்த சந்ததிகள் என்று வருகிற பொழுது ஆண்டவர் வரும் யாக்கோபை மட்டும்தான் ஆசீர்வதிச்சாரு, அவன் மூலமா தான் சந்ததி வந்துச்சு, அந்த ஆசீர்வாதத்துக்குரியவன் யாக்கோபு மட்டும்தான் அப்படின்னு அநேக நேரங்களில் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேங்க. ஆனால் ஏசாவையும் தேவன் விடவில்லை. என்ன ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார் என்பதை ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். இந்த ஆதியாகமம் 36வது அதிகாரம் 43வது வசனத்தை நான் வாசிக்க போறேன். கவனத்தோடு கவனிங்க. மக்தியேல் பிரபு, ஈராம் பிரபு, இவர்களே தங்கள் சொந்தமான தேசத்திலே பற்பல இடங்களில் குடியிருந்த ஏதோம் சந்ததி பிரபுக்கள். இந்த யோதியமிற்கு தகப்பன் ஏசா. அன்பானவர்களே, ஏசாவுடைய சம்பவத்தை நாம் வாசித்துக் கொண்டிருந்த 36வது அதிகாரத்தில் யாக்கோபுனுடைய சந்ததியில மாத்திரம் தான் பிரபுக்கள் வராங்க, ராஜாக்கள் வராங்க, அந்த ஆசீர்வாதம் யாக்கோபுக்கு மட்டும்தான் இருந்தது அப்படின்னு சொல்லி நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த 36வது அதிகாரத்தை வாசிக்கும் போதுதான் புரிந்தது, யாக்கோபு சந்ததியில மட்டும் பிரபுக்கள் இல்ல, யாருடைய சந்ததியிலும் பிரபுக்கள் வந்திருக்கிறாங்க அப்படின்னா ஏசாவுடைய சந்ததியிலும் பிரபுக்கள் வந்திருக்கிறாங்க. ஆனா இந்த ஆசீர்வாதத்தை தேவன் எப்போ ஏசாவுக்கு கொடுத்தாரு தெரியுங்களா? ரொம்ப ஆச்சரியமான காரியங்க. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், யாக்கோபு தன் சகோதரனை அங்கு ஏமாற்றி விட்டு அவன் புறப்பட்டு எங்கே போயிட்டான்? லாபான் வீட்டுக்கு போயிட்டார். லாபான் வீட்டுக்கு போயிட்டு அங்கே குடியிருந்து அவன் திருமணம் முடித்து பிள்ளைகளை சம்பாதித்து ஆஸ்திகளை சம்பாதித்து எல்லாவற்றையும் சம்பாதித்து இப்போ அவன் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் தோன்றுகிறது, தன் தகப்பனுடைய வீட்டிற்கு திரும்பி வர வேண்டும் என்ற எண்ணம் தோன்றுகிறது. அப்படி திரும்பி வருகிற சமயங்கள் நடந்த எல்லா சமூகங்களும் நமக்கு தெரியும். இங்கே யாக்கோபு புறப்பட்டு வருகிறான் என்ற செய்தி யாருக்கு போயிடுச்சு? ஏசாவுக்கு போயிடுச்சு. யாக்கோபு ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்திட்டார். என்ன உறுதிப்படுத்திட்டார் அப்படின்னா, என் சகோதரன் நிச்சயமாக என்று கொன்று போடுவதற்கு அவன் வகை தேடி கொண்டிருப்பான் என்ற விஷயத்தை யாக்கோபு தெளிவாய் அறிந்தபடியினால தான் அங்கே பொண்டாட்டி பிள்ளைகளை பிரிக்கிற விஷயத்தில் அந்த சம்பவத்தை நம்ம பார்க்க முடியும். தன்னுடைய மனைவியும் தன் பிள்ளைகளையும் முற்புறமாக ஒரு கூட்டத்தையும் பிற்புறமாக ஒரு கூட்டத்தையும் நிறுத்தி முதலாவது ஒரு கூட்டத்தை அனுப்பி இரண்டாவது மற்றொரு கூட்டத்தை அனுப்பி இவர் என்ன செய்கிறார்? ஆத்தங்கரையில் தனித்திருந்தார். தனித்திருந்து என்ன செய்கிறார் அப்படின்னா ஜெபம் செய்தார் என்று சொல்லி இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால தான் நான் அதை வாசிக்கலைங்க. எல்லாருக்குமே தெரியும், தேவனோடு போராடி மேற்கொண்ட புருஷன் யார் அப்படின்னா யாக்கோபு. யாக்கோபு தேவனோடு போராடி ஆண்டவரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். இந்த யாக்கோபு பெற்றுக்கொண்ட ஆசீர்வாத நிமித்தமாக செய்தி போயிருக்குது தன் சகோதரனுக்கு, யாக்கோபு வரான் அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் ஏசா எத்தனை பேரோட திரும்பி வந்தான்னு பார்க்க வாசிக்கிறோம். அதான் 33வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். முதல் வசனத்தை பாருங்க. யாக்கோபு தன் கண்களை ஏறெடுத்து இதோ ஏசாவும் அவனோடு கூட 400 மனிதரும் வருகிறதை கண்டு. ஏசா தனியாளா வந்திருந்தா கூட யாக்கோபுக்கு ஒரு வேளை மனதில் கலக்கங்கள் வந்திருக்க வாய்ப்பு இல்லைங்க. இப்போ அந்த ஏசாவோடு எத்தனை பேர் வராங்க? 400 பேர் வராங்க. இப்போ இந்த 400 பேர் வருகிறதை யாக்கோபு பார்க்குறாரு. பார்த்துட்டு என்ன நடக்குது? அந்த கீழே உள்ள வசனத்தை வாசிக்கிறேன். பிள்ளைகளை லேயாள் இடத்திலும் ராகேல் இடத்திலும் 2 பணிவிடைக்காரரிடத்திலும் வெவ்வேறாக பிரித்து வைத்து பணிவிடைக்காரிகளையும் அவர்கள் பிள்ளைகளையும் முதலிலும் லேயாளையும் அவள் பிள்ளையும் இடையிலும் ராகேலையும் யோசேப்பையும் கடைசியிலும் எத்தனை பங்கு பிரிச்சாரு?
3 பங்கா பிரிச்சிட்டார். வேலைக்காரன், லேயாள், ராகேல் இப்படி பிரிச்சு வச்சுட்டு அனுப்புறார். என்ன சம்பவம் நடக்குது கீழே? தான் அவர்களுக்கு முன்பாக நடந்து போய் 7 விசை, அந்த வார்த்தை ரொம்ப கவனமா கவனிக்கணும், 7 விசை தரை மட்டும் குனிந்து வணங்கி தன் சகோதரன் கிட்ட சேர்ந்தான். அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். இருவரும் அழுதார்கள். அன்பானவர்களே, இந்த சம்பவத்தை வாசிக்கிற என்னுடைய உள்ளத்துல ஒரு கேள்வி எழும்பியது. அந்த கேள்வி என்ன அப்படின்னா, இத்தனை வருடமாக பகை உணர்வோடு இருந்த இந்த ஏசா எப்படி யாக்கோபின் கழுத்தை கட்டி தழுவ முடிந்தது அப்படின்னு ஒரு கேள்வி எழும்புச்சு. நம்ம எல்லாரும் பெரும்பாலும் அதை எப்படி யோசிப்போம் அப்படின்னா, அவன் தேவனோடு போராடுவதனுடைய விளைவு தேவன் யார் மனசை மாத்தினாரு? ஏசாவின் மனதை மாத்தினாரு. அதனால அவர்கள் ஆற தழுவி கட்டி அழுதார்கள் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வாசிக்கிறோம். ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியது இருக்குது. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், தேவன் ஒருபோதும் யாரையும் கட்டாயப்படுத்துகிறவர் அல்ல. எல்லா மனிதனுக்கு முன்பதாகவும் நன்மையும் இருக்கிறது, தீமையும் இருக்கிறது. நன்மையும் வைக்கப்பட்டிருக்கிறது, தீமையும் வைக்கப்பட்டிருக்கிறது, ஜீவனும் வைக்கப்பட்டிருக்கிறது, மரணமும் வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லா மனிதனுக்கு முன்பாகவும் தெரிந்தெடுக்கும் உரிமையை பரலோகத்தின் ஆண்டவர் வைத்துதான் இருக்கிறார். இங்க ஏசா நினைச்சிருந்தார்னா எந்த ஆப்ஷனை தொட்டு இருக்க முடியும் அப்படின்னா, இல்லை அவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டு போனவன், நான் நிச்சயமாய் அவனை அழித்தே ஆக வேண்டும் என்ற ஆப்ஷனை அவர் தொட்டு இருக்க முடியுமா? முடியாதா? நிச்சயம் தொட்டு இருக்க முடியும். ஆனா ஏசா எந்த ஆப்ஷனை தொட்டுட்டாரு அப்படின்னா, தன் சகோதரன் என்ற காரியத்தை நினைத்தபடியினால அந்த ஆப்ஷனை தொட்டார். 36வது அதிகாரங்க, 30வது அதிகாரத்திலிருந்து தொடர்ந்து வாசித்துக்கிட்டே இருக்கிறேன். உடன்படிக்கை, தேவன் ஆசீர்வதித்த ஆசீர்வாதம், யாக்கோபின் சந்ததி, இப்படி அதை பற்றியே பேசிக்கொண்டு வந்த வேத புத்தகம் ஸ்டன்னாயி 35வது அதிகாரத்தை முடிச்சு 36வது அதிகாரம் தொடங்குது. 36வது அதிகாரம் யாரை பற்றி பேசுகிறது அப்படின்னா, ஏசாவை பற்றி பேச ஆரம்பிக்குது. ஏசாவை பற்றி அந்த ஒரு அதிகாரம் முழுவதுமாகவே ஆண்டவர் எழுதி வைத்து கடைசி வசனத்துல சொல்றாரு, ஏசாவின் சந்ததியிலிருந்து அநேக பிரபுக்கள் எழும்பும்படியாக தேவன் ஏசாவை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி. ஏசா எப்ப ஆசீர்வதிக்கப்பட்டார் தெரியுங்களா? அவன் சந்ததியில் பிரபுக்கள் வருவதற்கான காரணம் என்ன தெரியுங்களா? அவன் தெரிந்தெடுத்த காரியத்தில் சரியாக இருந்தான். அவன் எதை சூஸ் பண்ணானோ அந்த சூஸ் பண்ணதுக்கான காரியம் தான் தேவனுக்கு தெரியும். ஏசா ஏமாற்றம் அடைந்தவன் தான், அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் தேவனால் மறக்கப்படாதவன் யார் அப்படின்னா ஏசா. தேவனால் மறக்கப்பட்ட இந்த ஏசாவாக இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, ஒருவேளை நம்ம இன்னைக்கு ஏமாற்றப்பட்டிருந்தாலும் நாம் தேவனுடைய பார்வையில் மறக்கப்படாதவர்களை எப்பொழுது நிற்க முடியும் தெரியுங்களா? நாம் தெரிந்தெடுக்கும் உரிமைகளை எவ்வாறு கையாளுகிறோம் என்ற காரியத்தை பொறுத்து தான். இதை யாக்கோபுடைய வாழ்க்கையிலும் பார்க்க முடியும், அநேக வேத மனிதருடைய வாழ்க்கையிலும் இந்த சம்பவத்தை பார்க்க முடியுங்க. ஏசா எப்பொழுது அந்த மன்னிக்கும் மாண்பினுடைய காரியத்தை தேர்ந்தெடுத்தாரோ, ஏசா எப்பொழுது அவர் விட்டு கொடுக்கும் அந்த தன்மையை தேர்ந்தெடுத்தாரோ, ஏசா எப்பொழுது தேவனுக்கு பிரியமான அந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று திட்டத்தையும் யோசனையும் வைத்து அந்த காரியத்தை அவன் செய்தானோ, அந்த மாத்திரத்தில் தேவனால் மறக்கப்பட முடியாத மனிதனாய் ஏசா மாறினார் என்று சொல்லி நம்ம அதிகாரங்களை வாசிக்கிறோம். அன்பானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு முன்பாக மரணமும் வச்சிருக்கிறார், ஜீவனும் வச்சிருக்கிறார். நன்மையானதும் இருக்குது, தீமையானதும் இருக்கிறது. நாம் எதை கையில் எடுக்க போகிறோம் என்ற காரியம்தான் பரலோகமும் தேவனும் பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. ஏசாவால யாக்கோபு அழிக்க முடியுமானா முடியும். ஏசாவால யாக்கோபு குடும்பத்தையே முடிச்சுக்க முடியும். ஆனால் ஏசா தேர்ந்தெடுத்த விதத்தை தேவனும் பரலோகமும் பார்க்கிறது. பரலோகமும் தேவனும் பார்த்தபடியினால அந்த ஏசாவை ஒருவேளை மனிதர்கள் மறந்திருக்கலாம், தாய் தகப்பன் மறந்திருக்கலாம், எல்லோரும் மறந்திருக்கலாம். தேவ பார்வையில் மறக்கப்பட முடியாத ஒரு மனிதன் யார் அப்படின்னா ஏசா. தேவ பார்வையில் மறக்கப்பட முடியாத மனிதனாய் ஏசா இருந்தபடியினால தான் அவனுடைய சந்ததியில எப்படி யாக்கோபுடைய சந்ததியில பிரபுக்கள் வந்தாங்களோ அதற்கு நிகராக ஏசாவின் சந்ததியிலும் பிரபுக்களை தேவன் ஏற்படுத்தினார். நீங்க சிந்திச்சு பாருங்க. இந்த சம்பவத்தை படித்துக் கொண்டு என்னுடைய வாழ்க்கையில் சில கேள்விகள் எழும்பியது.
அந்த கேள்விகள் என்ன அப்படின்னா, ஏசாவை போல இன்னைக்கு எனக்கு முன்பதாகவும் அநேக தீர்மானங்களையும் திட்டங்களையும் எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கிறது. சரியானதா தவறாதா என்று சூஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை எனக்கு இருக்கிறது. மன போராட்டங்கள் வாஞ்சித்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஏசாவை போல நான் எதை தேர்ந்தெடுக்கிறேன் என்பதை பொறுத்துதான் ஆண்டவர் என்னை பார்க்கிற விதமும் என்னை ஆசீர்வதிக்கிற விதமும் இருக்கிறது. அப்படியே அந்த 36வது அதிகாரம் முழுவதும் வாசித்து கொண்டே இருந்தங்க. அதை வாசிக்க 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 இந்த ஏசாவை பெரும்பாலும் என் பார்வை எப்படியா இருந்துச்சு அப்படின்னா, முடிச்சுட்டானான் தான் இருந்துச்சு. முடிஞ்சிச்சுடா அவன் கதை, சாப்டர் க்ளோஸ் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. காயினுடைய சம்பவத்தை நீங்க எடுத்து வாசித்து பாருங்களேன். ஆண்டவர் காயினை மீட்பதற்கு எவ்வளவு போராடினார் இல்ல, எவ்வளோ விஷயங்களை செய்கிறார். நீங்க கிட்டத்தட்ட அந்த 4வது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா 7 கட்ட அன்பை தேவன் இந்த காயினுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஆனா தேவ சமூகத்தை விட்டு முதலாவது விலகி போனவன் யார் தெரியுங்களா? காயின் தான். காயினுடைய சந்ததியை குறித்தும் காயினுடைய காரியங்களை குறித்தும் வேதாகமத்தில் எங்கேயாவது அதுக்கு பிறகு வாசிக்க முடியுதுங்களா? இல்லைங்க. ஆனா ஏசாவின் சம்பவத்தை நான் வாசிக்கிறேன். ஏசாவை தேவன் மறந்து விடவில்லை. ஏசாவை தேவன் நினைத்து கொண்டிருக்கிறார். ஏசாவை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை அந்த 36வது அதிகாரம் முழுவதுமாக என்னால் பார்க்க முடிந்ததுங்க. அப்பதான் நான் ஒரு விஷயத்தை உணர்ந்தேன். மனிதன் பார்க்கிற விதமாய் தேவன் ஒருபோதும் ஒருவனையும் பார்ப்பது இல்லை. தேவன் என்ன செய்கிறார் அப்படின்னா, கஷ்டங்களையும் நிந்தைகளையும் வேதனைகளையும் அனுபவிக்கிறியாப்பா, மனிதர்கள் மத்தியில் எல்லாம் மறந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறியாப்பா? மனிதர்கள் மறந்து போகலாம், ஆனால் நம்மை படைத்த இறைவன் ஒருபோது நம்மை மறப்பதே இல்லை. மனிதர்கள் நம்மளை ஒருவேளை ஆசீர்வதிக்காம போகலாம். தகப்பன் ஆசீர்வதிக்கலங்க. கேட்டார், எனக்கு ஏதாவது ஆசீர்வாதம் வச்சிருக்கீங்களான்னு கேட்டார். தகப்பன் என்ன சொன்னாரு? ஒன்றும் இல்லைன்ட்டார். ஆனா அவனை படைத்த இறைவன் பாருங்க, அவனை விட்டுவிடவே இல்லை. அவனை ஆசீர்வதிப்பதே ஆண்டவருக்கு பிரியமா இருந்தபடியினால நான் வாசிக்க வாசிக்க பிரமிப்படைஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா, எல்லா மனிதருக்கு பின்னாடி பிரபுக்கள் பிரபுக்கள் பிரபுக்கள்னு வருது. சாதாரண பேரை மட்டும் போட்டு முடிச்சிருந்தா ஒரு பிரச்சனை எனக்கு இல்லை. ஆமாடா சந்ததி வந்துச்சுடான்னு கடந்து போயிடுவேன். ஆனா ஒவ்வொரு நபருக்கு பின்னாடி என்ன பேர் தெரியுங்களா வருது? உதாரணத்துக்கு நான் வாசிக்கிறேன் பாருங்க. அது 36வது அதிகாரத்தில் வசனம் 40லிருந்து வாசிக்கிறேன். கவனத்தோடு கவனிங்களேன். 40லிருந்து வாசிக்க போறேன். தங்கள் பற்பல வம்சங்களின் படியேயும் வாசஸ்தலங்களின் படியேயும் நாமதேயங்களின் படியேயும் ஏசாவின் சந்ததியில் தோன்றிய பிரபுக்களுடைய நாமங்கள் ஆவன: திம்னா பிரபு, அல்வா பிரபு, ஏதேத் பிரபு, அகோலிபா பிரபு, ஏலா பிரபு, பினோன் பிரபு, கேனாஸ் பிரபு, தேமான் பிரபு, மிப்சார் பிரபு, மத்தியேல் பிரபு, ஈராம் பிரபு. இவர்களே தங்கள் சொந்தமான தேசத்திலே பற்பல இடங்களில் குடியிருந்த ஏதோம் சந்ததிய பிரபுக்கள். நீங்க சிந்திச்சு பாருங்க. ஆண்டவர் இந்த ஏசாவை சாதாரண மனுஷனா விட்டலங்க. சாதாரண மனுஷனா விடல. என்ன செய்திருக்கிறார் அப்படின்னா, உன் சந்ததியிலும் ராஜாக்கள் வருவார்கள், நீ கவலைப்படாத, நீ அங்கீகரித்த அந்த ஆசீர்வாதத்தினுடைய விளைவை நிச்சயமாய் உன் வாழ்க்கையில் என்னால் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி மன்னிப்பின் இருதயத்தை பெற்றுக்கொண்ட ஏசாவுக்கு தேவன் மனமுகுந்து ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. உன் சந்ததியிலும் பிரபுக்கள் வருவாங்கன்னு சொல்லி கொடுத்தார். இந்த சம்பவத்தை வாசித்து கொண்டிருந்த என் மனதுக்குள்ளாக மீண்டும் மீண்டும் எழுப்பப்பட்ட கேள்வி, நான் எதை தேர்ந்தெடுக்கிறேன் என்பதை பொறுத்துதான். ஆண்டவர் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறதில் நான் எவ்வளவாய் எந்த காரியத்தை நான் சூஸ் பண்றதை பொறுத்துதான். ஒருவேளை ஏசா யாக்கோபை அழிச்சே தீரணும்ன்ற தீர்மானத்தை எடுத்திருந்தாருன்னு வச்சுங்களேன், இத்தனை பிரபுக்கள் அவனுடைய சந்ததியில் வந்திருப்பார்களே என்று தெரியாது. ஆசீர்வாதத்தை இழந்தவன் தான், ஆனால் தேவனால் மறக்கப்படாதவன். மனிதர்கள் பார்வையில் ஒருவேளை அவன் மறக்கப்பட்டவனாய் இருக்கலாம், ஆனா தேவன் பார்வையில் மறக்கப்படாதவனாய் மாறிய ஏசாவை குறித்து நீங்கள் நானும் யோசிக்க வேண்டிய விதம் எவ்வளவு பெருசா இருக்குதுன்னு சிந்திச்சு பாருங்களேன். மீண்டுமாக இந்த ஏசாவுடைய சம்பவங்களை நான் தொடர்ந்து தியானிக்க ஆரம்பிச்சேன். ஆண்டவரே, ஏசாவை பத்தி வேற ஏதாவது நீங்க வச்சிருக்கிறீங்களாப்பா அப்படின்னு சொல்லி நான் வேதாகமத்தை தொடர ஆரம்பிச்சேங்க.
இந்த ஏசா எடுத்த தீர்மானத்தினுடைய ஆசீர்வாதம் எங்கே வருதுன்னு பாருங்களேன். உபாகமம் புத்தகம் 23வது அதிகாரம் 7வது வாக்கியம். உபாகமம் 23வது அதிகாரம் 7வது வாக்கியம். ரொம்ப மிக முக்கியமான வார்த்தைங்க அது, கொஞ்சம் கவனத்தோடு கவனிப்போம். ஏதோமியனை அருவருக்காயாக, அவன் உன் சகோதரன். யார் இந்த ஏதோமியன்? ஏசாவின் சந்ததியில் வந்தவன். இப்ப என்ன செய்யறாங்க? யாக்கோபின் சந்ததியில் வந்த அந்த பிள்ளைகள் ஒட்டுமொத்த சுற்றுப்புறத்தாரையும் அருவருத்து அவர்கள் எல்லாரையும் கொலை செய்து அவர்கள் எல்லாருக்கும் ஒரு முடிவை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிற சூழ்நிலையில ஆண்டவர் சொல்றாரு, ஏதோமியனை நீ அருவருக்காத, அவன் யாரு? உன் சகோதரன். நீங்க சொல்லுங்க, பின் சந்ததி காக்கப்பட்டதற்கு காரணம் யாருங்க? ஏசா இல்ல? அவர் சரியான விதத்தை தேர்ந்தெடுத்தார். அவர் சரியான விதத்தை தேர்ந்தெடுத்தபடியினாலே மனித கண்கள் ஒருவேளை மறந்து போயிருக்கலாம், ஆனால் மாறாத தேவன் ஏசாவை நினைவு கூர்ந்தபடியினாலே ஏதோமியன் ஒரு சந்ததியை உருவாக்கி பிரபுக்களை கொடுத்து ராஜாக்களை கொடுத்து அவர்களும் தேசத்தை கட்டி ஆளும்படியான வாய்ப்புகளையும் வழிகளையும் பரலோகத்தின் ஆண்டவர் ஏசாவுக்கும் கொடுத்தார் என்ற காரியத்தை நம்ம யோசிக்கணும். நிறைய நேரங்களில் வேதாகமத்தில் ஒரு வசனம் இருக்குது, யாக்கோபை சிநேகித்து. அந்த வசனத்துக்கான அர்த்தம் என்ன? அநேகர் என்கிட்ட பேசும்போது நான் அறிஞ்சிருக்கிறேன், என்னங்க பைபிளே பாருங்க, ஆண்டவர் யாரை வெறுக்கிறாரு? ஏசாவை வெறுக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. உண்மையாகவே அந்த வசனம் அப்படிதான் சொல்லுதுங்களா? ஆண்டவர் ஏசாவை உண்மையாக வெறுக்கிறாரா? என்ன அர்த்தம் அந்த வசனத்துக்கு? ஏன்னா நான் படிக்கிற சத்தியத்துக்கும் அந்த வசனத்துக்கும் ஒரு கான்ட்ரடிக்ஷன் வருது, ஒரு எதிர்மறையான கருத்து வருது. ஆண்டவர் ஏசாவை மறக்கலன்னு சொல்றீங்களே, அப்புறம் எப்படி வெறுத்தன்னு வசனம் இருக்குதுன்ற கான்ட்ரடிக்ஷன் வருது. ஆண்டவர் ஏசாவை குறித்து அங்க சொல்லல, ஏசாவுடைய சந்ததியை குறித்து சொல்றார். ஏன்னா இந்த ஏதோமிய சந்ததி பிற்காலங்களில் எப்படி மாற்றப்பட்டிருக்கிறது என்பதை பின்னாடி நம்ம வாசிக்க முடியும். ஆனால் தேவ சன்னிதானத்தில் சரியானவற்றை தேர்ந்தெடுத்த ஏசா மறக்கப்படாத மாமனிதனாய் மாறி இருக்கிறார். அவரை குறித்து, அவருடைய சந்ததியை குறித்து ஒரு அதிகாரங்கள் முழுவதும் தேவன் பரலோக பொக்கிஷமாகிய வேதாகமத்தில் பதித்து வைத்திருக்கிறார். அப்படின்னா தேவனால் மறக்கப்படாத ஒரு மனிதன் ஏசா. நான் ஒரு கேள்வி கேட்டேன், ஆண்டவரே இது எப்படிப்பா என் வாழ்க்கைக்கு பொருந்து, நான் எங்கப்பா இருக்கிற அந்த சம்பவத்தில் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை நான் வைத்த போது தேவன் கற்றுக் கொடுத்த முதல் பாடம் என்ன தெரியுங்களா? இன்னைக்கு இந்த உலகத்தில் எனக்கு முன்பதாகவும் நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்குது. தேவன் நான் எதை தேர்ந்தெடுக்கிறேன் என்ற விஷயத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். என்னால் பழி வாங்கவும் முடியும், மன்னிக்கவும் முடியும், என்னால் அன்பு செலுத்தவும் முடியும், என்னால் அருவருக்கவும் முடியும். எல்லா காரியங்களையும் தேவன் யார்கிட்ட கொடுத்து வச்சிருக்கிறாரு? என்னிடத்துல கொடுத்துருக்கிறாருங்க. பரலோகமும் தேவனும் பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. நான் எதை தொட போறேன், எதை சூஸ் பண்ண போறேன். ஏசா மன்னிப்பை தேர்ந்தெடுத்தான். தன் சகோதரனை ஆற தழுவி கட்டி முத்தம் செய்து அவர்கள் எல்லோரும் புறப்பட்டு போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். பரலோகத்தின் பார்வையில் மறக்கப்படாத ஏசாவுக்கு தேவன் சந்ததியை கொடுத்தார். அப்படின்னா ஒருவேளை நானும் இந்த பூமியில மறக்கப்பட்டவனாய், ஏமாற்றப்பட்டவனாய், ஆசீர்வாதத்தை இழந்தவனாய் நான் வாழ்ந்து கொண்டிருப்பேன். ஆனால் பரலோகத்தின் தேவன் என்னை மறந்து விடுகிற தேவன் அல்ல அப்படின்ற காரியத்தை என்னால் புரிந்து கொள்ள முடிந்ததுங்க. அன்பானவர்களே, இந்த அனுபவம் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுதா? நீங்க இந்த ஏசாவை போல மனது அளவில் கஷ்டப்பட்டு பாரப்பட்டு வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ளாக இருந்து கொண்டிருக்கிறீர்களா? கலங்க வேண்டாம். தேவ பார்வையில் மடக்கப்படாதவர்களாய் நீங்கள் நானும் இருந்து கொண்டிருக்கிறோம். தேவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். தேவனுக்கு முன்பதாக நீதியை செய்யுங்கள். நீதி உள்ள தேவன் நித்தமும் உங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதித்து ஏசாவின் சந்ததியில பிரபுக்களை தோன்ற பண்ணினார். அப்படின்னா உங்களுக்கும் சந்ததிகளை கொடுத்து தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பார். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் பரலோகம் பார்க்கிற பார்வை, நான் எதை சூஸ் பண்ண போறேன், நான் எதை தேர்ந்தெடுக்க போறேன், அதுதான் கேள்வி. 36வது அதிகாரத்தை ஆண்டவர் ஸ்கிப் பண்ணவே இல்லை. நீங்கள் அதுக்கு அடுத்த அதிகாரத்தை வாசித்து பாருங்க. எப்பொழுதும் போல யாக்கோபினுடைய சந்ததியை பற்றி பேச ஆரம்பிச்சிடும். 35 37 ஆண்டவர் அப்படியே தடுத்து நிறுத்தி 36வது அதிகாரத்தை கொண்டு வந்து வச்சு ஏசாவை குறித்து ஒரு அதிகாரத்தை போடுறார். அப்படின்னா தேவனால் மறக்கப்படாதவனா இருந்தபடினால தான் ஒரு அதிகாரமே இந்த ஏசாவை பற்றி பேசுது. அன்பானவர்களே,
இன்னைக்கு நீங்கள் நானும் தேவ சமூகத்தில் மறக்கப்படாதவர்களாக இருக்கிறோம் என்ற சத்தியத்தை தான் இந்த வேத புத்தகம் நமக்கு சொல்லிக் கொடுக்குதுங்க. இந்த பாடம் நமக்கு சொல்லிக் கொடுக்குதுங்க. ஆனால் ஏசா தேர்ந்தெடுத்த காரியத்தின் அடிப்படையில் நீங்கள் நானும் எதை தேர்ந்தெடுக்க போகிறோம்? நீங்கள் நானும் எதை தேர்ந்தெடுத்து தேவனுக்கு முன்பாக நிற்க போகிறோம் என்பதை பரலோகமும் பார்த்து கொண்டிருக்கிறது, தேவனும் பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் நானும் சரியானதை தேர்ந்தெடுப்போம் அப்படின்னா நீங்கள் நானும் தேவ சமூகத்தில் தேவ பார்வையில் மறக்கப்படாத மனிதர்களாய் மாற முடியும். நீங்கள் நானும் தேவ ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய பிள்ளைகளாய் மாற முடியும். ஆனால் நாம் எதை தேர்ந்தெடுக்க போகிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.